பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கரீபியன் கடல் நடக்கிற அந்த கடற்கொள்ளையர்களோட படம் தான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல பில்லியன் டாலரை வந்து அவங்க கொள்ளடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் காட்சி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ ரியலாக நடந்திருக்குங்க. கொலம்பியா நாட்டோட எல்லைக்கு உட்பட்ட கரீபியன் கடலில் 20 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு பழைய கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கப்பல் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டு மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1.66 லட்சம் கோடி ரூபாய் அந்த கப்பலில் மூழ்கி கிடக்கு. இந்த கப்பலில் அப்படி என்ன இருக்குது, எதனால் இந்த மூழ்கடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இந்த கப்பலோட பேர் சான் ஜோஸ். இது கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னாடி 1698 வருடம் கட்டப்பட்டிருக்கு. அரிஸ்டைட்ஸ் எஸ்லாவாவா இவர் தான் வந்து இந்த கப்பலை கட்டியிருக்காரு. இந்த கப்பல் கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு கிட்டத்தட்ட வர்த்தக கப்பல் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. பெரு நாட்டுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் நடுவில் ரொம்ப விலை மதிப்பு மிக்க தங்கம், வைரம், வைடூரியம் இந்த மாதிரி விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கப்பலில் கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஸ்பெயினுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு வார் நடக்குதுங்க, ஒரு போர் நடக்குது. அந்த போரில் பிரிட்டிஷ் ராணுவம் இந்த கப்பலை மூழ்கடிக்கிறாங்க. அது மூழ்கடிக்கப்படுற அந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1708. 1708 வருஷம் இந்த கப்பல் வந்து எல்லா பொக்கிஷங்களோட சேர்ந்து கரீபியன் கடலில் மூழ்கடிக்கப்படுது. அப்போ மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் 2015 வருடம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்சது தான் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குது. என்னன்னா கிட்டத்தட்ட 200 டன் தங்கம் அதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கடல் பார்த்தீங்கன்னா கொலம்பியா நாட்டோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த கரீபியன் கடல் கொலம்பியா நாட்டோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால கொலம்பியாவோட அதிபர் என்ன சொல்றாருன்னா, இந்த கப்பல் இந்த பொக்கிஷம் எல்லாமே கொலம்பியா நாட்டுக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே இவ்வளோ விலை மதிப்பு மிக்க ஒரு பொக்கிஷம் இதுதான், இது வந்து எங்க நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விடுறாரு. அப்புறம் அந்த தோராயமா இந்த புதையலோட மதிப்பு என்னன்னு கணிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் US நம்ம நாட்டு மதிப்புக்கு கிட்டத்தட்ட 1.66 லட்சம் கோடி ரூபாய்கள். இந்த அளவுக்கு ஒரு மதிப்பிலான அந்த பொக்கிஷம் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ள மூழ்கி கிடக்கு. இதை அந்த கொலம்பியா நாட்டோட அதிபர் குஸ்டாவோ என்ன சொல்லியிருக்காருன்னா 2026 அதுக்குள்ளார இந்த கப்பலை நாங்கள் வெளியே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த கப்பலை வெளியே எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டர் அந்த மாதிரி பல விதமான ஹெல்ப் கேட்டிருக்காரு. எல்லாருமே சேர்ந்து இந்த கப்பலை எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருடைய பதவி காலம் 2026 முடிய போகுது. அந்த பதவி முடியறதுக்குள்ளார இந்த விலை மதிப்பில்லாத அந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வர போகிறோம், கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரை மாதிரி அவர் உரைச்சிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா இவ்வளோ விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள் அங்கே இருக்குன்னா ஒரு நாடு மட்டும் சொந்தம் கொண்டாடிக்க முடியாதுல்ல. இந்த பொக்கிஷத்துக்கு பல நாடுகள் வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு பிரைவேட் கம்பெனி குளுக்கோமோரா அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி 1981 வருஷம் இந்த கப்பலை பற்றின அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே கொலம்பியா நாட்டோட அதிகாரிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கப்பலில் பல விதமான தங்கம், வைரம் இந்த மாதிரி விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் அங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் கொலம்பியா நாட்டோட அதிகாரிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள் அதை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது அப்படியே கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருந்துருச்சு, யாரும் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால இப்போ இந்த பிரைவேட் கம்பெனி என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் தான் வந்து இந்த புதையலை கண்டுபிடிச்சதுனால எங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற வேல்யூவில் சரிபாதியை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 10 பில்லியன் US இந்த பிரைவேட் கம்பெனி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஸ்பெயின், பொலிவியா இந்த நாட்டை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க. அந்த இனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா குரா அப்படிங்கிற அந்த மக்கள் இருக்காங்க. இந்த இனத்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே அதாவது எங்க இனத்தை சேர்ந்த மூதாதையர்கள் தான் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. அவங்க வெட்டி எடுத்ததை தான் இந்த கப்பலில் கொண்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் பிரிட்டிஷ் ராணுவம் வந்து இந்த கப்பலை மூழ்கடிச்சிருக்கு. அதனால எங்களுடைய மூதாதையர்களால் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரா இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலேயே இந்த புதையல் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற குழப்பம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த புதையலை எடுக்கிறதுக்காக கொலம்பியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக பல விதமான செயல்பாடுகள்லாம் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. 2026 கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புதையல் வெளியே கொண்டு வந்தால் தான் தெரியும் அதோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது. இந்த 20 பில்லியன் US அப்படிங்கிறது ஒரு தோராயமான மதிப்பு தான். உண்மையிலே அது வெளியில் கொண்டு வரும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ தங்கங்கள் இருக்குது, எவ்வளோ வைரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியான மதிப்பு அப்போ தான் தெரிய வரும். அது வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் உண்மையிலேயே அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்கு விடை தெரியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.